இப்போ உங்களுக்கு தெரிந்து அறிமுகமான எத்தனையோ நண்பர்களை தெரியும், பல சபைகள் உள்ள விசுவாசிகளும் தெரியும். அப்போ தகப்பன் எல்லாருக்குமே சுவாதீனத்தை கொடுத்துருக்கும் போது நீங்க தேடி சில சபைக்கு போகலாம். அப்போதான் உங்க லைஃப் வளரும். இல்லட்டா அப்போ உங்க லைஃப் எப்போ வளரும், அப்போ உங்க சபை எப்போ நீங்க வளர்ப்பீங்க? இப்போ உதாரணத்துக்கு தேடி வாசிங்கள், ஒன்றும் ஜோடி இல்லாமல் இருக்காது அப்படின்னு வார்த்தையை சொல்லியிருக்காரு அப்பா. அப்போ உங்களுடைய ஆத்மாவை ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தோட தேவன் இணைந்து அவர் கனெக்ட் ஆகி லைஃபே வேற மாதிரி கொண்டு போகிற மாதிரி ஒரு திருச்சபையோட சேர்ந்து இருக்கும்போது தான் தொடர்ந்து கனி கொடுக்க முடியும். இப்போ தேடி வாசிங்கள், தேடி திருச்சபைக்கு போகலாம். இல்லையாட்டா சபையை குறித்து தன் சபை போதர்களுடைய குடும்பத்தின் கதையை குறித்து, இல்லை விசுவாசிங்க காரியங்களை குறித்து, இல்லை வேற ஏதாவது இந்த கதைகள்லயே சபைகள் போய் கொண்டு இருக்கும்னா அப்போ உங்க லைஃப் எப்போ வளர்ப்பீங்க? உங்க லைஃப் எப்போ தகப்பனோட ராஜ்யத்தோட அதிகமா செயல்பட வைப்பீங்க? அப்போ தொடர்ந்து தேடி வாசிங்கள், தேடி திருச்சபைகளுக்கு போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது அநேகருக்கு நீங்கள் கோடிகளுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும்.